கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம் வேதத்தில் இருந்து தியானிக்க போகக்கூடிய பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் இங்கு 3 காரியத்தை நாம் குறிப்பாக பார்க்கலாம். ஒன்று கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், முதலாவதாக இந்த காரியங்கள். 2வது, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் சொல்லி 2வது காரியம் எழுதப்பட்டிருக்கு. 3வதாக, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் பாயிண்டை நம்ம பார்ப்போமானால், கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்துக்கு போல் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கொடூரமானவர்கள் என்பது உலகத்துல நடக்கக்கூடிய அநேக காரியங்கள். மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுகிற அந்த கொடூரமான காரியத்தில இருந்து இந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரு வெள்ளம் ஒரு சுவர் மீது மோதுகிறது போல. நீங்க இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சுவர்ல அந்த பெரு வெள்ளம் எப்படி மோதி அடிக்கிறதோ அது போல கொடூரமானவருடைய சீறல்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நாம் செய்கிற தொழிலுக்கு விரோதமாக இருந்தாலும், வேலைக்கு விரோதமாக இருந்தாலும், அல்லது ஊழியத்துக்கு விரோதமாக இருந்தாலும் கூட, அந்த பெரு வெள்ளம் எப்படி ஒரு சுவர் மீது மோதி அடிக்கிறது போல இருக்கிறதோ, அந்த கொடூரமானவர்களுடைய சீறல்கள் அப்படியாக காணப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், வேதம் சொல்லுகிறது 2வது காரியம், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? ஏழைக்கு அவர் பலனாக இருக்கிறார், நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் ஒரு திடனாக அவர் இருக்கிறார். எதை குறித்தும் நம்ம கவலைப்படாதபடிக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு திடனாகவும் நமக்கு ஒரு பலனாகவும் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். ஏழைக்கு பலன் என்று சொல்லும் பொழுது அவர் நம் பக்கத்தில், நம் பட்சத்தில் இருந்து நமக்கு ஒரு பலனை அவர் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எளியவனுக்கு திடன் என்று சொல்லும் பொழுது அவர் திடனாய் இருந்து நம்ம எல்லாவற்றிலும் இருந்து, எல்லா தீங்குக்கும் சரி, மனிதர்களுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளுக்கும் தந்திரங்களுக்கும் அவர் நம்மை விலக்கி ஒரு திடனை நமக்கு கொடுத்து, ஒரு பலனை நமக்கு கொடுத்து, அவர் அவருடைய பட்சத்தில் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 3வது காரியம், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக வந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் நம்மை அதில இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவனாக, ஒரு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். பெரு பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளை நீங்கள் இப்பொழுது தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அவர் பெரு வெள்ளத்துக்கு நம்மை தப்புவித்து அவர் நமக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். எந்த காரியத்துல நம்ம இப்போ பயந்து கொண்டிருக்கிறோமோ, இந்த காரியங்கள் இப்படி நடந்துருமோ, ஐயோ நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்காதா, நமக்கு ஒரு தேவனாகி கர்த்தரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஒரு அடைக்கலத்தை அவர் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்தா, நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்தா நம்மளால என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலையில தான் நம் தேவனை தேடும் பொழுது, நாம் தேவனை நாடும் பொழுது நமக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது
அது நமக்கு ஒரு பெரும் வெள்ளம் போலதான் இருக்கும். எப்போ நம் தேவ சமூகத்துக்கு வந்து அண்டுகிறோமோ, தேவ சமூகத்தை நாடுகிறோமோ, அந்த பிரச்சனை, அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்து நமக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு தேவனாய், ஒரு நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அநேக நேரங்கள் வெயில் காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது வெயில்கள் அதிகமாக இருக்கிறபடியினால் எங்கேயாவது நிழல் கிடைக்காதான்னு சொல்லி நம்ம ஏங்குவோம். அது போல நம்முடைய வாழ்க்கையில வெயில் இப்படிப்பட்ட ஒரு கொதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் ஒரு சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையின் ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஒரு தஞ்சம் கிடைக்காதா என்று சொல்லி நாம் இயங்குகிற வேளையில தான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவர் தஞ்சமாய் நமக்கு இருந்து அவர் நம்மை பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி நமக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போது இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எந்த காரியத்துல இப்போ நீங்க தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அவர் தவிப்புகளை நீக்கி அவர் அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக, ஒரு பாதுகாக்கிற ஒரு தேவனாக, உங்களை காத்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க, போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க, வியாதியை கண்டு சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர் திடமனதாய் இருந்து நம்ம திடனாய் பாதுகாக்கிற ஒரு தேவன், நமக்கு பலனை கொடுக்கிற ஒரு தேவன், நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருந்து நம்மை அவர் எல்லாவற்றுக்கும், எல்லா தீங்குகளுக்கும் அவர் விலக்கி பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மனிதனுடைய சூழ்ச்சிகள் இருக்கிறதா, தந்திரங்கள் இருக்கிறதா, எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. அது எப்பேற்பட்ட பெரு வெள்ளமாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு அடைக்கலத்தை கொடுத்து நம்மளை போதித்து நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்க நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலைகள், ஒடுக்கப்படுகிற இந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.